Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. So, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங் சீசன் 2க்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த சீசன் 2 அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கூட நிறைய கேள்விகள் எல்லாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டு கண்டென்ட்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அதை ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBIPOடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் லாஸ்ட் வீக் வந்துருந்துச்சு. ஸோ இன்னையிலிருந்து அதாவது ஏப்ரல் 8 2019 2 மாதங்கள் தான் வந்து இருக்குது. ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு SBIPO நடக்க போகுது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுக்கணும். அதில் ஈஸியான ஸ்கோரிங் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அட்லீஸ்ட் 6 மார்க் நம்மளால் கன்ஃபார்மாக எடுக்க முடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா. ஸோ இந்த 60 டேஸ் அதாவது இதுக்கப்புறமா 60 டேஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 60 டேஸில் அட்லீஸ்ட் உங்களுக்கு 40+ ரீடிங் ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். அதாவது டெய்லி எடிட்டோரியல்ஸ்லேருந்து நம்ம ரீடிங் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் சீசன் 1லே வந்து கேட்டிருந்தீங்க எடிட்டோரியலில் டஃப்பான எக்கனாமி பேஸ்டு எடிட்டோரியல்ஸ் வந்து கொடுங்க, எக்கனாமி பேஸ்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் ஹிந்து எடிட்டோரியல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஷோ கொண்டு போயிட்டு இருந்தோம். அதில் வந்து இன் தமிழில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதாவது பைலிங்குவலாக போவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அந்த எடிட்டோரியல் வந்து ரீட் பண்ணுவோம். அதை பற்றி ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த எடிட்டோரியல் வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் வொக்காபுலரி வந்து போவோம். ஸோ வொக்காபுலரியில் என்ன சார் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து டெய்லி 10 வொக்காபுலரிஸ் படிச்சிங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் 3600 வொக்காபுலரிஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம 3600 வொக்காபுலரி வந்து நம்ம படிச்சிருப்போம், நம்ம மனசில் வந்து கண்டிப்பாக நிற்காது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வந்து விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். வொக்காபுலரி படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணுங்க. நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ஆனால் அதனால் உங்களை மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. அதுவும் அதை வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து கொண்டு போக முடியும். இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங்கே வந்து அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி போச்சு அப்படின்னா ஒரு குட்டியான ஸ்டோரி வந்து எடுத்திருப்போம். அதே வந்து 2 டைமென்ஷன்லேருந்து காட்டியிருப்போம். 0.5 செகண்ட்ஸில் ஒன்று, 1 செகண்டில் ஒன்று. ஸோ அதில் அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் ஸ்டோரி பேஸ்டாக வந்து கொண்டு போயிருந்தோம். த ஹிண்டுவோடைய எடிட்டோரியல் வச்சு போகலாம் அப்படின்னு வந்து பிளான். அதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுப்போம். எக்ஸாம் சம்மந்தமாக என்ன கேட்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ 2 செஷனாக வந்து இதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பிளான். ஸோ இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங்கில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா வித் வாய்ஸோட கொண்டு வர போகிறோம். ஸோ ஒரு பர்சன் வந்து அதை ரீட் பண்ணுவாங்க. அந்த ரீடிங்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்லைட்ஸ் 5 கொஸ்டின்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், 5 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். அதிலிருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அதை உங்களால் பதில் சொல்ல முடியுதா, திரும்பி பார்க்காம உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத அந்த கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 40+ எடிட்டோரியல்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து வரப்போகுது. ஹிந்து எடிட்டோரியல்லேருந்து மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்றது எங்கள் நம்பிக்கை. ஸோ இன்றைக்கான த ஹிந்து எடிட்டோரியலோடைய எடிட்டோரியல் உங்களுக்காக. Today's topic of editorial discussion is capital high foreign investment in India to retain the confidence of foreign investors. Macroeconomic management is key. Foreign investors appear to have rediscovered India. The inflow of foreign capital into India's stock market in the month of March hit a high of $4.89 billion, the biggest foreign inflow into Indian stocks since February 2012. As a result, the stock market rose a solid 8% in March. Foreign investment in Indian equities stood at 2.42 billion in February as against a net outflow of $4.4 billion during the same month a year earlier, and is expected to be strong in April as well. Both cyclical and structural factors are behind this sudden uptick in foreign investment that has helped the rupee make an impressive comeback. The rupee has appreciated by about 7% since early October, when it was reeling at around 74 against the dollar. Last year, India received more foreign direct investment than China for the first time in 2 decades. While the Chinese economy has been slowing down considerably in the last 1 year, India has emerged as the fastest growing major economy. Doubts over the robustness of the GDP calculation method notwithstanding, it is clear that the investors expect India to be a major source of global growth in the coming years. Other short-term reasons may also be behind some of the
recent inflow of capital into the country. For one, there is a sense among a section of investors that their fears of political instability are misplaced. More important, there are clear signs that Western central banks have turned dovish. Both the Federal Reserve and the European Central Bank, for instance, have promised to keep interest rates lower for longer. This has caused investors to turn towards relatively high yielding emerging market debt. Indian mid-cap stocks, which suffered a deep rout last year, are now too attractive to ignore for many foreign investors. The return of foreign capital is obviously a good sign for the Indian economy, but policy makers need to be careful not to take foreign investors for granted. Other emerging Asian economies will be competing hard to attract foreign capital, which is extremely nimble. Any mistake by policy makers will affect India's image as an investment destination. To retain investor confidence, whichever government comes to power after the general election this summer will need to increase the pace of structural reforms and also ensure proper macroeconomic management with the help of the Reserve Bank of India. Long pending reforms to the labour and land markets are the most pressing structural changes that will affect India's long-term growth trajectory. The high fiscal deficit of both the centre and the state governments and the disruptive outflow of foreign capital are the other macroeconomic challenges. These are some issues that need to be solved sooner rather than later. ஸோ இந்த எடிட்டோரியல் பேசேஜ் இதோட வந்து முடிஞ்சது. ஸோ இதுக்கு அடுத்ததாக 5 கேள்விகள் உங்களுக்கு இதிலேருந்து வந்து கேட்க போகிறோம். ஸோ we are going to ask 5 questions from this editorial. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எடிட்டோரியல்லேருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பேஸில் கேட்பாங்களோ அதே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். திரும்பி வீடியோவை பார்க்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தவறாக இருந்தால் பரவாயில்ல, திருத்திக் கொள்ளலாம். அதுக்கான ஒரு டைமாக வந்து இந்த 60 டேஸை நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஷோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுடைய டீம்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு இந்த ஷோவை திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ட்ரைனிங் சீசன் 2 வீடியோஸ் த ஹிந்து எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கீழே ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரேஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you tomorrow. Bye.